அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது சித்தர்களில் முதன்மையானவராக கருதப்படும் முனிவரின் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் பற்றி பார்ப்போம். தமிழ் இலக்கியம், மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் சித்தர்களில் முதன்மையானவராக கருதப்படும் முனிவர், ஆம், அவர்தான் அகத்திய முனிவர். அவரைப் பற்றிய சில தகவல்கள் உங்களுக்காக. அகத்தியர் 14 சித்தர்களில் முதன்மையானவர் மற்றும் சித்த மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இவர் சிவபெருமானிடம் நேரடியாக தமிழ் மொழியை கற்றுக்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அவரின் புராண மற்றும் வரலாற்று சிறப்புகள். அகத்தியரை பற்றி எண்ணற்ற கதைகளும் வரலாறுகளும் உள்ளன. தமிழின் தந்தை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. உலகை சமப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை தென்னகம் அனுப்பினார். அங்கு அவர் தமிழையும் தமிழ் இலக்கணத்தையும் வளர்த்தார். தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் இவரால் இயற்றப்பட்டது. தற்போது இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரில் அசுரர்கள் கடலின் அடியில் ஒளிந்து கொண்டனர். அப்போது அகத்தியர் கடல் நீரை தனது உள்ளங்கையில் அடக்கி அருந்தி அசுரர்களை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. உயர்ந்து கொண்டே சென்ற விந்திய மலையின் கர்வத்தை அடக்கி அதை தரைமட்டமாக்கியவர். அகத்தியர் வெறும் முனிவர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மருத்துவர் மற்றும் ஆய்வாளர். மனித உடலின் நாடி துடிப்பை வைத்து நோயை கண்டறியும் முறையை வகுத்தார். அகத்தியர் 2000, அகத்தியர் 1200, நயனவிதி போன்ற பல மருத்துவ நூல்களை இவர் எழுதியுள்ளார். மூலிகைகள், உலோகங்கள் மற்றும் தாதுக்களை கொண்டு மருந்துகளை தயாரிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். அகத்தியர் பல தெய்வ துதிகளை பாடியுள்ளார். அவற்றில் முக்கியமானவை: ஆதித்ய ஹிருதயம், ராமாயணத்தில் போர்க்களத்தில் சோர்வுற்ற ராமருக்கு சூரிய பகவானின் ஆற்றலை பெற அகத்தியர் உபதேசித்த மந்திரம் மற்றும் ஹயக்ரீவரிடமிருந்து லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பெற்று உலகிற்கு அளித்தவர் இவரே. அகத்தியரின் முக்கிய சீடர்கள் தொல்காப்பியர் உட்பட 12 சீடர்கள் ஆவர். அகத்தியர் பல யுகங்களாக வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது. இன்றும் பொதிகை மலையில் அவர் சூட்சும வடிவில் வாழ்ந்து வருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் இதுபோல் மற்றொரு வரலாறு கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.